நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா மேம். நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு, அதாவது காலையில சூரியனை பார்க்கும்போது இதமா தெரியும், அதுவே நமக்கு மத்தியானம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலா தெரியும். சோ அந்த மாதிரி நேயர்கள் தான் நம்ம சிம்ம ராசி நேயர்கள். பார்க்க உயரத்துல இருப்பாங்க, எல்லாரும் இவங்க கோவக்காரங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களே கிடையாது. சோ நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? அதிகாரை, ஆளுமை தன்மை இதெல்லாம் சிம்மத்துக்கு இயற்கையிலேயே இருக்கு. அந்த கர்ஜனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த வெப்ப கிரகமா சிம்மம் என்னன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலசக்கரத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 8ல அஷ்டமத்தி சனியாக போயிட்டு இருந்தார் எங்க மீனத்துல. இப்ப கும்பத்துடைய விஷயத்துக்கு வரனால அந்த பலாபலனை இவர் கொடுப்பார். அப்ப அந்த அஷ்டமத்தி சனி பிடியில இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளஸ் இப்ப வந்துருச்சு அவங்களுக்கு. இருப்பினும் ராகு இருக்கிறார். அப்ப கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது தொடரும், கண்டினியூ தான். ஏன்னா ராகு அங்க இருக்கிறனால உடல் ஆரோக்கியம், கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவியா இருந்தா இந்த ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இவங்களுடைய தொழில் வருமானம் இதுக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கும். ராகு என்ன பண்ணுங்க, அலைச்சலை கொடுக்கும். இப்ப ஃபிளைட்ல போயிட்டு தான் ஒரு ஒப்பந்தம்னா எதுக்கு போனோம்னு தெரியாது, திடீர்னு மாறிடுச்சுங்க, இன்டர்வியூ மாறிடுச்சு, இன்னும் 2 டேஸ் கழிச்சுவாங்க அப்படின்னு அப்படியே அந்த விஷயங்கள் மாறிடும். அப்ப ஒரு வீண் அலைச்சலா போச்சு, வீண் விரயமா போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். வீடு சார்ந்து ஏதாவது நிலம் சார்ந்து அவங்க புதுசா வாங்கணும், நிலபுலம் வாங்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் இந்த டைம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு வக்கரகதியில இருக்கும் போது ஒரு விஷயம் அவங்க தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அழிவை தராதும்பாங்க. ஆக்கப்பூர்வமான அடுத்த விஷயத்துக்கு அடுத்த இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டக்கூடிய அமைப்புல கூட அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். இது என்னதுங்க, அப்ப சனித்தாக்கத்துல ஒரு கடனோ ஒரு இஎம்ஐயோ வச்சுக்கிட்டாங்கன்னா மனசையோ அல்லது உடலையோ பாதிக்காது. கண்டிப்பா. இப்போ வீட்டுல ஒருத்தர் சிம்ம ராசி நேரா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோ அவங்களோட டிரான்சிஷன் இந்த டைம் அவங்களோட குழந்தைகளையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஆமா, அந்த ஃபேமிலியவே பாதிக்கும். ஏன்னா தலைவன் தலைவி. அப்ப நமக்கான விஷயங்கள் பாதிப்பு, மன உளைச்சலையோ அல்லது ஒரு பொருளாதாரத்துல ஒரு பிரேக் ஆனா அடுத்த கட்டம் என்னதுங்க, இது சாக்லேட்டு கேட்டா பரவாயில்ல, ஒரு எமகா வண்டியோ ஒரு இந்த வண்டியோ கேட்டாங்கன்னு வச்சுங்க,
அப்ப வந்து அது வாங்கி கொடுக்கணும் 2 லட்சம் போட்டு. கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்? மன உளைச்சல். அப்ப நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருந்தாரு, சிம்ம ராசிக்காரர் ஆச்சு, எப்படி இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு வந்து, ஏன்னா சொன்ன சொல் வாக்க வந்து உடனடியாக அதிகமா செய்யக்கூடியவங்க யாருன்னா சிம்மம் தான். எப்பயுமே கெத்து காட்டுவாங்க. அந்த வாழ்க்கையா இருக்கட்டும், வெளிவட்டாரமா இருக்கட்டும், தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்து. ஏன்னா அரசியல்ல ரொம்ப மிளறக்கூடியவங்க யார் அப்படின்னா சிம்மத்துலதான். வீட்டுல சிம்மராசி இருந்தாங்கன்னாவே அந்த வீடு கண்டிப்பா சொந்த வீடு, வண்டி, வாகனம், ஒரு உயர்வான அந்தஸ்தை கொண்டு போகுங்க. ஏன்னா ஆடம்பர வாழ்க்கையை கொடுத்துருன்னே சொல்லலாம். கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன மாதிரி அவங்க கெத்து காட்டுவாங்கன்னே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு வரவுக்கு மீறி இருந்தாலுமே சரி, நம்ம வெளியில காட்டிக்கணுங்கிறதுக்காக செலவு சீக்கிரமா பண்ணிடுவாங்க. சோ பணம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்க வேண்டிய டைம் ஆயிடுது. பணம் சார்ந்த விஷயத்தை விட ஏதாவது புதுமையா செய்யறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. இப்ப அஷ்டமத்து சனி வேண்டான்னு சொன்னாங்க. திருமணம் கூட இப்ப பாத்துக்கலாம். டக்குன்னு பாத்துட்டு இப்ப உங்களுக்கு என்னதுங்க, ஆடி முடிஞ்சா ஆவணியில ஒரு வைபோகம் வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க அது நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்தது அஷ்டமத்து சனிங்கும் போது 2.5 ஆண்டுகள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த கும்பத்துல வரும்போது ஏதாவது வந்து அவங்களுடைய மதம் சார்ந்து அல்லது ஜாதி சார்ந்து ஏதாவது மாற்றமா ஒரு புதிய உறவுகள் வரும்னு வச்சுங்களேன். அல்லது லவ் வரலாம் திடீர்னு. சரிங்க, ஆவணியில கல்யாணம் பண்ணினா உடனே கல்யாணத்தை பண்ணிருங்க, பிரச்சனையை நீங்கிரும். ஆனா பொருத்தமும் இருக்கணும் ஓரளவு. கந்தர்வ திருமணமாக இருந்தாலும் இந்த ஜோடி வந்து ஒரு மனப்பொருத்தத்தோட வந்துருது, இரு மனமும் இணைஞ்சிருது. இருப்பினும் ஒரு ஜாதகங்கிறது நமக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா, ரஜ்ஜு தட்டுதா, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே மேம். இதை தவிர்த்து அவங்க கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னவா மேம் இருக்கும்? 3 விஷயங்கள் அப்படிங்கும் போது சிம்மத்தை பொறுத்தவரை உறவுகளிடையே, வெளிவட்டாரத்திடையே தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். ஆர்குமெண்ட் வேண்டாம். ஏன்னா கேது முன்னாடியே ஒரு பட்டறிவும் படிப்பறிவும் ஞானத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. தலையில உட்காந்துக்கிட்டு இப்படி நட, இப்படி பண்ண, அமைதியாரு அப்படின்னு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் சமசப்தமா ராகு என்ன பண்றாரு, ஆசைய தூண்டிட்டு இருக்காரு. அப்ப பேராசை படக்கூடாது. அவ்வளவுதான் ஜாதகம். ஏன்னா கால சர்ப தோஷத்துலதான் இப்ப இருக்கு இந்த மாசம். இந்த 2 மாதங்களும் அப்படிதான் இருக்கும். அப்ப சுக்கிரன் வேற வந்து உட்கார்றாங்க. அப்ப அதிக ஆடம்பர செலவு குறைக்கணும் மேம். இவங்க எந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம், இந்த கோவிலுக்கு போலான்னு சொல்லிருங்க மேம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாமா? கண்டிப்பா. சூரியனை எந்த அளவுக்கு வந்து இவங்க ஆதித்ய ஹிருதை பண்றது, படிக்கிறது, அதே போல வந்து அந்த யோகாவோட சேர்ந்த சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். கிழக்கு நோக்கி எந்த ஒரு விஷயமும் இவங்க ஆரம்பிக்கும் போது நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய வேலையை தொடர்றது ரொம்ப ரொம்ப சிம்மத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப கேது அங்க இருக்கிறனால சிவனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதுல திருவண்ணாமலைக்கு தீபத்துக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் நல்ல பசு நெய் வாங்கி கொடுக்கலாம். அப்ப அலைச்சல், வியாதி சம்பந்தமானது, தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே தடையில்லாம சந்தோஷமா சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியாக சிம்மம் இருக்கும். கண்டிப்பா மேம். அடரே, இப்பதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன், மேமே கரெக்டா பதில சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க இதை பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மேம். வாழ்த்துக்கள்.